ஹாய் வீவர்ஸ், இன்னைக்கான வீடியோவில் என்ன நடக்குது சொல்லிட்டு பார்ப்போம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்க. வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். வெற்றியை பார்க்கறதுக்காக திவ்யா வராங்க. திவ்யா வெற்றி கிட்ட சொல்றாங்க, வெற்றி நீ எனக்கு துரோகம் பண்ணிட்டல, நீ தான் என்னோட புருஷன் அப்படின்னு சொல்லிட்டு நான் எவ்வளோ நாள் தெரியுமா கனவு கண்டுட்டு இருந்தேன். ஆனால் கடைசி நேரத்தில் எவ்வளோ ஒருத்தி காலத்தில் தாலியை கட்டிட்டு இவ தான் என் பொண்டாட்டின்னு வந்துட்டு நிற்கிற, அப்போ என் லைஃப்பை பற்றி நீ கொஞ்சம் கூட யோசிக்கவே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு திவ்யா வந்து வெற்றி கிட்ட சண்டை போடுறாங்க. அதுக்கு வெற்றி சொல்றாங்க, இங்க பாரு திவ்யா, நான் துளசியை தான் ஆரம்பத்துல இருந்து லவ் பண்ணிட்டு இருந்தேன். என்னோட ஃபேமிலிக்காக தான் உன்னைய கல்யாணம் பண்ணிக்கிறதுக்காக சம்மதிச்சனே தவிர உன் மேல எனக்கு காதல் இல்லவே இல்லை. என்னோட அம்மா அப்பா கட்டாயத்தினால தான் நான் உன்னை கல்யாணம் பண்ணிக்கவே ஓகே சொன்னேன் அப்படிங்கிற மாதிரி நம்ம வெற்றி சொல்றாங்க. அப்போ திவ்யா வந்து கோவத்துல வெற்றியை பழி வாங்குறதுக்காக வெற்றி கூட தப்பு தப்பா போட்டோ எடுத்துடுறாங்க. இந்த போட்டோ எடுத்தது நம்ம வெற்றிக்கே தெரியாது. வெற்றி திவ்யா கிட்ட சொல்றாங்க, இங்க பாரு திவ்யா, உன் மனசுல ஏதாவது ஒரு எண்ணம் இருந்துச்சுன்னா அதை இப்பமே நீ மாத்திக்கோ. என் மனசுல துளசி மட்டும்தான், துளசியை தவிர என்னால வேற யாரையும் நினைச்சு கூட பார்க்க முடியாது. உனக்கு நல்ல பையன் கிடைப்பான் அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமா கத்திட்டு அங்க இருந்து கிளம்பி போயிடுறாங்க. நம்ம திவ்யாவும் வெற்றி கூட எடுத்த போட்டோவை பார்த்துட்டு, வெற்றி நீ யாருக்கு துரோகம் பண்ணிருக்க தெரியுமா, நான் உன்னை துளசி கூட நிம்மதியா வாழ விட்டுருவேனா, நீ எப்படி துளசி கூட வாழ்றன்னு மட்டும் பாரு அப்படிங்கிற மாதிரி திவ்யா வந்து அந்த போட்டோ வச்சுட்டு ஒரு பிளான் பண்றதுக்காக ஐடியா போட்டுட்டு இருக்காங்க. இந்த சைடு நம்ம வெற்றி வந்து சிவராமனுக்கு புதுசா தொழில் பண்றதுக்காக ஒரு இடம்லாம் பார்த்து அந்த தொழிலை ஆரம்பிக்கிறதுக்காக கடையை ஓபன் பண்றதுக்கு எல்லாருமே வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. அப்போ நம்ம வெற்றி துளசி இவங்க 2 பேருமே வராங்க. அப்போ வெற்றி சொல்றாங்க, மாமா நல்ல நேரம் முடிய போது, சீக்கிரமா ரிப்பனை கட் பண்ணி கடையை ஓபன் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது பின்னாடியே போலீஸ் வராங்க. அப்போ போலீஸ் வந்து இங்க யாருப்பா வெற்றி அப்படி சொல்லிட்டு கேட்க, அப்போ துளசி சொல்றாங்க, இவர் தான் வெற்றி, என்னாச்சு சார் அப்படின்னு சொல்லிட்டு கேட்கறாங்க. இவரை நாங்க ஸ்டேஷனுக்கு கூட்டிட்டு போனோம் அப்படின்னு சொல்ல, இதை கேட்ட துளசி வந்து சொல்றாங்க, என்ன சார், எந்த தப்பும் பண்ணாத ஒருத்தரை எதுக்காக நீங்க ஸ்டேஷனுக்கு அழைச்சிட்டு போறீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது அதுக்கு போலீஸ் சொல்றாங்க, இவன் என்ன காரியம் பண்ணியிருக்கான் தெரியுமாமா, இந்த வீடியோவை பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த வீடியோவை கட்டுறாங்க. அப்போ அதுல திவ்யா வந்து லாஸ்டா ஒரு வீடியோ ரெக்கார்ட் பண்ணியிருக்காங்க. வெற்றி நீ மட்டும் நான் சொன்ன இடத்துக்கு வரலனா என்னோட உயிரை விட்டுருவேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லி அவங்க எடுத்த போட்டோ எல்லாத்தையுமே அந்த போன்ல ஸ்டோரேஜ் பண்ணி வச்சிருக்காங்க. இவங்க சூசைட் பண்ற மாதிரி நடிச்சனால போலீஸ் வந்து அவங்க போனை பார்க்கும்போது அதுல வெற்றி கூட தப்பு தப்பா போட்டோ இருக்கிறத பாக்குறாங்க. அதனால வெற்றி தான் குற்றவாளி அப்படின்னு சொல்லிட்டு வெற்றியை அரெஸ்ட் பண்ணி கூட்டிட்டு போயிடுறாங்க. துளசி எவ்வளவோ தடுத்து பார்த்தாங்க, ஆனா அவங்களால முடியல. போலீஸ் ஸ்டேஷன்ல போயிட்டு வெற்றிக்காக துளசி ஃபேமிலி எவ்வளவோ பேசி பார்க்குறாங்க. ஈஸ்வரமூர்த்தியும் ஒரு பக்கம் பேசுறாங்க, ஆனா போலீஸ் வந்து எதையுமே காதல வாங்குற மாதிரி தெரியல. உங்க பையன் பண்ணது பெரிய தப்பு, ஒரு பொண்ணை ஏமாத்திருக்கான், ஒரு பொண்ணை ஏமாத்தி இன்னொரு பொண்ணு கழுத்துல தாலி கட்டுறது எவ்வளவு பெரிய பாவம் தெரியுமா, இப்போ அந்த பொண்ணு உயிருக்கு போராடிட்டு இருக்கா, அப்போ நாங்க என்ன பண்ண முடியும் சொல்லுங்க அப்படிங்கிற மாதிரி போலீஸ் சொல்றாங்க. அப்போ துளசி சொல்றாங்க, இல்ல சார், நீங்க வந்து தப்பா புரிஞ்சுக்கிட்டீங்க, வெற்றி எந்த தப்புமே பண்ணல, அந்த திவ்யா ரொம்ப மோசமானவ, வெற்றியை அடையிறதுக்காக எந்த பழிய வேணாலும் வெற்றி மேல தூக்கி போடுவா, அதுக்காக நாங்க இதெல்லாம் பார்த்துட்டு சும்மா இருக்க முடியுமா அப்படின்னு சொல்லிட்டு துளசி வந்து போலீஸ் ஸ்டேஷன்ல சண்டை போட்டுட்டு இருக்காங்க. அதுக்கு போலீஸ் சொல்றாங்க, இங்க பாருமா, எது பேசுறதா இருந்தாலும் கோர்ட்ல பேசிக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு துளசி ஃபேமிலியை ரொம்பவே அசிங்கப்படுத்திக்கிட்டு இருக்காங்க. இந்த சைடு எல்லாருமே போயிட்டு வெற்றி கிட்ட பேசிக்கிட்டு இருக்காங்க. என்ன மாப்பிள்ள ஆச்சு, என்ன நடந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு கேக்குறாங்க. அப்போ வெற்றி சொல்றாங்க, எனக்கே தெரியல மாமா, திவ்யா என்னை பார்க்கணும்னு கூப்பிட்டா, நானும் போனேன், ஆனா அவ எனக்கே தெரியாம இந்த மாதிரி போட்டோவெல்லாம் எடுத்து இப்போ என்னை இந்த மாதிரி ஜெயிலுக்கு தள்ளிட்டா அப்படிங்கிற மாதிரி நம்ம வெற்றி சொல்றாங்க. அதுக்கு துளசி சொல்றாங்க, நீங்க எதுக்குமே கவலைப்படாதீங்க வெற்றி, உங்க பக்கம் நியாயம் இருக்கு, கண்டிப்பா நியாயம் தான் ஜெயிக்கும், கண்டிப்பா உங்களை நாங்க எப்படியாவது வெளியில எடுத்துருவோம் அப்படின்னு சொல்லிட்டு லாயர் எல்லாம் பாக்குறாங்க. ஆனா எந்த ஒரு லாயருமே வெற்றிக்காக பேச வரல. வெற்றியை பழி வாங்கணும்னு சொல்லிட்டு எல்லா லாயர்கிட்டையும் காசை கொடுத்து வெற்றி பக்கம் பேச விடாத அளவுக்கு பண்ணிட்டாரு இந்த திவ்யாவோட அப்பா. நம்ம துளசி எவ்வளவோ போராடி பாக்குறாங்க. கடைசியில இந்த கேஸ் கோர்ட் வரைக்கும் வந்துருது. கேஸ்ல ஜட்ஜ் வந்து வெற்றிக்காக யாராவது வாதாடுறதுக்கு இருக்காங்களா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது எந்த பக்கமுமே லாயர் கிடையாது. ஈஸ்வரமூர்த்தினாலையும் எதுவுமே பண்ண முடியல. ஈஸ்வரமூர்த்தி எவ்வளவு பெரிய பதவியில இருக்காரு, பட் அவர் பையனுக்கு ஏதாவது ஒண்ணுனா அவரால் கூட எதுவுமே பண்ண முடியல, வேடிக்கை பார்த்துட்டு இருக்காங்க. இதெல்லாம் பார்த்துட்டு மீனாட்சி ரொம்ப சந்தோஷத்துல குதிச்சுக்கிட்டு இருக்காங்க. நான் இவ்வளவு நாளா எதுக்காக ஆசைப்பட்டனோ அது இப்ப நடந்துருச்சு. திவ்யா நீ இந்த அளவுக்குலாம் போவேன் நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கவே இல்லை. இருந்தாலும் வெற்றியை பார்க்கறதுக்கு பாவமா இருக்கு, ஆனா அவன் பண்ண தப்புக்கு கண்டிப்பா தண்டனையை அனுபவிச்சு தானே ஆகணும். துளசி மாதிரி ஒருத்தைய தாலி கட்டி வீட்டுக்கு கூட்டிட்டு வந்தான்ல, நல்லா அனுபவிக்கட்டும் அப்படிங்கிற மாதிரி மீனாட்சி பேசிக்கிட்டு இருக்காங்க. இந்த சைடு வெற்றியை பார்க்கறதுக்கு ரொம்பவே பாவமா இருக்கு. வெற்றி அந்த கூண்டுக்குள்ள நின்று எனக்காக யாரும் பேச வர மாட்டாங்களா அப்படிங்கிற மாதிரி அப்பாவியா நின்றுட்டு இருக்காரு. அப்போ நம்ம துளசி வந்து ஜட்ஜையா கிட்ட, சார் நான் என்னோட ஹஸ்பண்டுக்காக நான் வாதாடலாமா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. அப்போ ஜட்ஜையா கேட்குறாங்க, நீங்க யாருமா, கொஞ்சம் இங்க வந்து பேசுங்க அப்படின்னு சொல்லிட்டு துளசியை கூப்பிடுறாங்க. அப்போ துளசி மேல வந்து அந்த ஜட்ஜையா கிட்ட சொல்றாங்க, நான் இவரோட ஒய்ஃப், இவருக்கும் எனக்கும் ஒரு ஆக்சிடென்ட்ல தான் கல்யாணம் ஆச்சு,
ஆனா திவ்யான்ற பொண்ணுக்கு எங்க 2 பேருக்கும் கல்யாணம் ஆனது சுத்தமா பிடிக்கவே இல்ல. அவ ஏற்கனவே இவர் மேல ஆசைப்பட்டு என்கேஜ்மெண்ட் வரைக்கும் போயிட்டு கல்யாணம் வரைக்கும் கூட போச்சு. ஆனா அதுக்குள்ள அவரு என் கழுத்துல தாலி கட்டியிருந்தாரு. அவர் என்னைய தான் காதலிச்சாரு அப்படிங்கிற விஷயம் எல்லாத்தையுமே ஜட்ஜையா கிட்ட சொல்றாங்க. இதெல்லாம் கேட்டுட்டு ஜட்ஜையா அந்த பொண்ணு மேல தான் தப்பு இருக்கிற மாதிரி இருக்கு. ஏன்னா வெற்றியோட ஒய்ஃபே இந்த வாக்குமூலம் கொடுக்கும்போது வெற்றி எந்த ஒரு தப்புமே பண்ணியிருக்க மாட்டான் அப்படின்னு தான் எனக்கு தோணுது. அதனால இந்த கேஸ மேல்முறையீட்டுக்கு அனுப்புறேன் அப்படின்னு சொல்லிட்டு வேற மாதிரி கொண்டு போயிடுறாங்க. இந்த சைடு நம்ம துளசி வெற்றிக்காக போராடுறத பார்த்துட்டு வெற்றி ரொம்பவே சந்தோஷப்படுறாரு. இந்த சைடு நம்ம மகேஷ் வந்து அந்த சீக்ரெட் ரூம்குள்ள போயிட்டு வரதை நம்ம அஞ்சலி பார்த்துடுறாங்க. அவர் எதுக்காக இந்த ரூமை பொத்தி பொத்தி பூட்டி வச்சிருக்காருன்னு வேற தெரியலையா. அது மட்டும் இல்லாம இதுல ஏதோ ஒரு ரகசியம் ஒளிஞ்சிட்டு இருக்கு. இதுல என்ன இருக்குன்றத நம்ம கண்டுபிடிப்போம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அஞ்சலி ஒரு முடிவுல தான் இருக்காங்க. நம்ம மகேஷ்க்கு அஞ்சலி மேல ஒரு டவுட் வருது. எங்க அஞ்சலி இந்த சீக்ரெட் ரூம்குள்ள போயிட்டு எல்லா உண்மையும் கண்டுபிடிச்சிருவாளோ அப்படின்னு சொல்லிட்டு மகேஷ் பல பக்கம் திங்க் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அப்படி கண்டுபிடிச்சிட்டானா நம்ம இப்ப எந்த இடத்துல இருக்கோமோ அந்த இடத்துல முருகன் வந்துருவானோ அப்படின்னு சொல்லிட்டு அந்த மாதிரி எல்லாம் இமேஜின் பண்ணி பாக்குறாங்க. என்னதான் இருந்தாலும் இப்போ மகேஷ் அனுபவிச்சிட்டு இருக்க சொத்து பத்து எல்லாத்துக்குமே முருகன் தான் அதிபதி. அந்த விஷயம் நம்ம மகேஷ்க்கு மட்டும்தான் தெரியும். எங்க அஞ்சலி இந்த விஷயத்தை கண்டுபிடிச்சிருவாளோ அப்படின்னு சொல்லிட்டு மண்டையை போட்டு குழப்பிக்கிட்டு இருக்காரு. இவ்வளவு நாளா நம்ம இந்த சிசிடிவி கேமரா வச்சு எல்லாத்தையும் நோட் பண்றோம் அப்படிங்கிற விஷயத்தையும் அஞ்சலி கண்டுபிடிச்சிட்டா. இப்போ இந்த சீக்ரெட் ரூம்குள்ள நம்ம போயிட்டு வரதை வேற பார்த்துட்டா. அப்புறம் என்ன நடக்குமோ ஏது நடக்குமோ சொல்லிட்டு மகேஷ் வந்து மண்டையை பிச்சுக்கிட்டு இருக்காரு. என்னதான் இருந்தாலும் மகேஷ் இடத்துல இப்போ முருகன் வந்துட்டாங்கன்னா இன்னும் எபிசோட் வந்து வேற லெவல்ல போகும். நம்ம சிவராமன், லக்ஷ்மி இவங்களெல்லாம் நம்ம முருகன் வந்து ரொம்பவே நல்லா பார்த்துப்பாரு. அது மட்டும் இல்லாம மகேஷ்க்கு பெரிய ஆப்பா வச்ச மாதிரி ஆயிடும். இந்த உண்மை எல்லாத்தையுமே ஒண்ணு நம்ம மகேஷோட ஃப்ரெண்டு வந்து சொல்லணும். அப்படி இல்லைன்னா நம்ம அஞ்சலி அந்த சீக்ரெட் ரூம்குள்ள இருக்கிற முருகனோட அம்மாவை காப்பாத்தி அவங்க மூலமா மகேஷ் வந்து முருகனுக்கு செஞ்ச துரோகத்தை எல்லாத்தையுமே வெளியில கொண்டு வரணும். இந்த முருகன் மகேஷ் இவங்க 2 பேருக்குள்ள அப்படி என்னதான் ரகசியம் ஒழிஞ்சுக்கிட்டு இருக்கோன்னு தெரியல. இதை ரொம்பவே ட்விஸ்டா இந்த டைரக்டர் கொண்டு போயிட்டு இருக்காரு. இடையில முருகனோட அம்மாவை காட்டுறாங்களே தவிர அவங்கள அஞ்சலி காப்பாத்துற மாதிரி சீனே கொண்டு வர மாட்டாங்க. சீக்கிரமா நம்ம அஞ்சலி முருகனோட அம்மாவை காப்பாத்தி எல்லா உண்மையும் வெளியில கொண்டு வரணும். அது மட்டும் இல்லாம இப்போ நல்லா போய்கிட்டு இருந்த வெற்றி, துளசி இவங்க 2 பேரோட வாழ்க்கையில இந்த திவ்யா குறுக்குல வந்து இப்ப வெற்றிய ஜெயில அடைச்சிட்டா. இந்த திவ்யா பண்ண பித்தலாட்டம் எல்லாத்தையுமே நம்ம துளசி ஆதாரத்தோட எல்லார் முன்னாடி நிரூபிச்சாதான் இன்னும் எபிசோட் வந்து பாக்குறதுக்கு சூப்பரா இருக்கும். என்னதான் இருந்தாலும் நம்ம துளசி வந்து வெற்றிக்காக கண்டிப்பா உண்மையெல்லாம் நிரூபிச்சிருவாங்க. ஏற்கனவே நம்ம துளசியை வச்சு ஈஸ்வரமூர்த்தி வரதட்சணை கொடுமை பண்றாரு அப்படின்ட்டு இந்த கேஸ கொடுக்க வச்சதே இந்த திவ்யா தான். அந்த விஷயத்த நம்ம துளசி செம்மையா கண்டுபிடிச்சாங்க. அதே மாதிரி நம்ம வெற்றி எந்த தப்புமே பண்ணல. திவ்யா வந்து வெற்றியை அடையிறதுக்காக இந்த மாதிரி பொய் கேஸ் கொடுத்துருக்கா அப்படின்ட்டு நம்ம துளசி கண்டுபிடிச்சிருவாங்க. நம்மளும் வெயிட் பண்ணி பார்ப்போம். ஓகே வீவர்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க.